டேய் இத்தனை நாள் என்னை ஏமாற்றி தந்திருக்கல. பல விஷயத்துல ஏமாத்திருக்கேன். எதை பத்தி கேட்கிறாய் நீ? நான் ட்ரெஸ்ஸை பற்றி கேட்குறேன். நம்ம இந்தியாவில் தானே ஸ்டூடியோவில் போய் தானே ட்ரெஸ் எடுத்தோம். ஆமாம். இங்கே ஸ்டூடியோ இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே இல்லை ஸ்டூடியோ. உண்மையிலே இங்கே இல்லையா? எத்தனை நாள் தான் என்னை ஏமாத்துவேன்? எனக்கு தெரிஞ்சவனுக்கு இங்கே இல்லை. இங்கே இல்லை. உண்மையா இங்கே இல்லை. புருஷன் நீ ஏமாத்தலாம், ஆனால் புதுசாக வந்து அந்த ஏஐ ஏமாத்துதா? அதுதான் என்ன ஏமாத்தா என்ன கண்டுபிடிச்சி ஏஐ ஏமாத்தல, எனக்கு உண்மையாக கண்டுபிடிச்சிருக்கு. என்ன சொல்லி? அது ஏதோ சோயா சாஸ் சிலிகான் மால்ல இருக்கு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா அந்த ஸ்டூடியோ. என்ன சாஸ்? என்ன சொல்லிச்சு? சோயஸ் எருமாடு சிலிகான் ஓயசிஸ். இருக்குல்ல சிலிகான் ஓயசிஸ் மால் ஸ்டூடியோ இருக்குல்ல. டவுசர் போட்டவாயா, போய் பேண்ட் போட்டுட்டு வாங்க, நான் கிளம்பி இருக்கேன். வா போயிட்டு வரலாம். வாங்க மக்களை. என்ன வாங்க மக்களை? நீ அந்த மால் பேர் ஒழுங்கா சொல்ல, அப்பதான் நான் கூட்டு போவேன். சிலிகான் எங்க ஏஐ காட்டு. ஏஐ காக்குறாங்க. சிலிகான் ஓயசிஸ் அதுதான் சொல்லுச்சு. நான் சொல்ல வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு தெரியும் சிலிகான் ஓயசிஸ் மால் ஸ்டூடியோ. ஸோ பல நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து வெயில பார்க்க போறீங்க, அப்படிதானே? ஆமா, நானும் வெயில போய் பார்க்கறேன். வெல்கம் டு பை டவுசர் மாத்திட்டு ஃபேண்ட் போட்டு வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாங்க சிலிகான்ஸ்க்கு போலாம். சிலிகான் இன்னும் அவளுக்கு ஒழுங்கா வரல. கிளம்பி வா, என்ன இது பண்ணாத. வா. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கியா? நான் ஒன்று வீட்டுக்கிட்டே நிற்க சொன்னேன், நீ தான் நான் என் கூட தான் வருவேன்னா. அப்படி இல்லை, கார் எங்கன்னா கீழே தான் இருக்குன்னு இதோன்னு சொல்லிட்டு இங்கே வரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். எங்கே காரு? அந்த கார்னர்ல. ஏன் என்ன இப்படி பழி வாங்குற? அங்கே தாண்டி பார்க்கிங் கிடச்சிச்சு. உங்கள் வீட்டாண்டியே கிடைக்கிறதுக்கு சங்கரம்புலியாக வாங்கி போட்டிருக்கிறாரு இடம். ஏன் தியாகுப்பில் என்ன பண்ணுறது? ஈகோ பாய் வேற இல்லை, நம்ம அது பெரிய ரிப்பேர் வந்துருச்சு. அதான் ஆமாம், சர்வீஸ் கொடுத்துருக்கு. அதனால் அது ஒரு மேஜர் சர்வீஸ் கொடுத்துட்டேன். கூலண்ட் லீக் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் இப்போ ரெண்டல் கார் வச்சு தான் தள்ளி ஓட்டிட்டு. அதனால் நான் ஸ்டூடியோவுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதுக்காக என்ன நடக்க வச்சுருக்கான் பனிஷ்மெண்ட்டு. நம்ம காருக்கு ஃபைன் வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கட்டிக்கலாம். ரெண்டு கார் எடுத்து ஃபைன் வந்துச்சுன்னா அவன் 1க்கு 2 கேட்பான். காசு கொடு. அதனால தான் வண்டி போட்ட இடத்துல எடுக்கிறதே இல்லையா. கோவால 5 மணி ஆனாவே ஓடிடுவானா. என்னடா காருக்குள்ள டிவிலாம் இருக்கு? அப்படிதான், நம்ம கார்ல இல்லை, அதனால அதெல்லாம் இருக்கும். ஆமால, எப்படி குளுன்னு இருக்கா. இதனால தான் கோபாலு வெளியவே வருது இல்லையா. 45 டிகிரி ஆமா காருக்குள்ள. தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆமா, வண்டி ஆன் பண்ணி 15 நிமிஷம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கூட இது எதுக்கு ஓடுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் குழுகுழு வந்தா பரவாயில்ல, ஓட தான் குழுகுழு வரும். இதனாலதான் பல பேர் சம்மர்ல வெளியவே வர்றதில்ல போல. ஆமா, தேவையில்லாம உன் குரூப்புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வர நேரம் இல்லையா? இவ்வளவு நாள் அதை நான் எவ்வளவு அழகா ஒளிச்சு வச்சிருந்தேன். உங்ககிட்ட யார் இதெல்லாம் போய் சர்ச் பண்ண சொல்றது? இல்ல, நான் சும்மா நான் சொல்றதுதான் துபாய். நீயா போய் தனியா தேடாத, அது எனக்கு ரொம்ப கஷ்டம். இல்ல, எனக்கு இஷ்டம். உனக்கு கஷ்டம், எனக்கு இஷ்டம். கேவலமா பேசாத, நல்லா இல்ல. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி, எதுக்காக நம்ம போறோம்? அதான் ஸ்டூடியோ வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து பிறந்த நாள் வருது. ஆமா, அவனுக்கு பிறந்த நாள் வந்து ஜூலை 5th பர்த்டே. ஸோ பர்த்டேவுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு பார்த்தா 4 அழுக்கு சட்டி தவிர வேற எதுவும் இல்லை. சரி, போய் நல்ல ட்ரெஸ் ஏதாவது வாங்கலாம். ஊர்லயே வச்சு எடுத்தோம், அதை இந்த வாட்டி ஆஃபீஸ்க்கு போட்டாச்சு. ஆமாம், ஆஃபீஸ் போட்டாச்சு. ஸோ போய் பார்ப்போம், ஏதாவது அமைதான்னு பார்ப்போம். ஆமாம், அதனால தான் நான் ஸ்டூடியோ அவன் மூலமாக எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் கிடைச்சாலும் தெரியும். வந்து எனக்கு வந்து பேர் என் பர்த்டேவுக்கு எடுக்க போகிறேன்னு. அங்கே போனால் உங்களுக்கே தெரியும். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பில்லு காட்டுறேன், எத்தனை சுடிதார்கள் எத்தனை நைட்டிகள் உண்டு என்பதை நீங்கள். எனக்கு பிடிச்சது அங்கே இருந்துன்னு நான் போய் எடுப்பேன். அது எப்படியோ உனக்கு போகிற இடமெல்லாம் உனக்கு பிடிச்சது மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? நீ தானே சொல்லுவேப்பா, இந்த இதில் நான் வந்து துபாய் மாதிரி நான் வந்து குயின் ஆக்கி காட்டுறேன்ட்டு. நான் அப்படி இல்லை, யாருக்கிட்டையுமே உங்கள் அப்பாட்ட தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொய் சொன்னேன் பொண்ணு தர்றதுக்காண்டி. அந்த பொய்யை நம்பி ஏஞ்சலவே கட்டி வச்சிட்டாங்க. பேசுனேன், கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. சிலிகான் ஓயசிஸ்
சிலிகான் சென்ட்ரல் சிலிகான் சென்டர், அதுதான் சிலிகான் சென்டர். இங்கேயே பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டு, ஆனால் இத்தனை நாள், ஐ மீன் இத்தனை வருஷம் வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷத்துக்கு ஆகுது. இங்கே கூட்டிட்டு வந்ததே இல்லை, ஏதோ என்னை காப்பாத்துச்சு. அதான் அன்இன்ஸ்டால் பண்ண கண்ட கருமத்தை ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுட்டீங்கன்னா என் ஃபோன்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இவன் ஃபோன்ல டெலீட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏய் நீங்க வாழ்க. நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு சிலிகான் சென்ட்ரல் மால். ஆமா வந்தாச்சு. கம்மல்லாம் இருக்கு. கம்மல் நீ என்ன வாங்க வந்த? ட்ரெஸ் வாங்க வந்த? கம்மல் கிம்மல் ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. வீட்டிலேயே இருக்கியே, அடுப்படிக்குள்ளேயே வச்சு விளாக் எடுக்கிறமேன்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்திருக்கேன். எதையாவது ஓவரா செலவு பண்ணியோ? இதுதான் லாஸ்ட் விளாக். வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? நான் கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன கூட்டிட்டு வந்த? நான் தான் ஐடியா பண்ணி அந்த குரூக்கு அவனை கொன்னா சரியா போயிடும். தெரியாம கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? அங்க டீ தானே இருந்துச்சு, கப்பு தானே இருந்துச்சு. ஆமாண்டி, டீ கப்பு அந்த இடத்துல பறக்க விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே லைட் இருக்கும். நைட்டு நேரம் லைட். ஸோ ஜூடியோவை தேடிய பயணம் இந்த மாலில் இருக்குன்னு தான் தெரியும், எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. வா நம்ம கண்டுபிடிப்போம். எல்லாம் மேப்பு போட்டு வெளியே நடந்து தான் பார்த்துருப்ப. நம்ம பற்றியா மாலுக்குள்ளேயே மேப்பு போட்டு நடக்கிறோம். ஆமாம், அதான் நாங்கள் டிடி அட்ராசிட்டி. அதாலே வர்க்கீஸ். இதுதான்டா துபாய். ஆமாம், கிட்டதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நடக்க வேணாம், கிட்டதான் இருக்கும். கண்டுபிடிச்சிரும். முன்னாடி காட்டிடாத. ஏன் முன்னாடி காட்டின பொண்ணுங்கள் இருக்காங்க, மாட்டிப்பேன். ஜூடியோவை தேடி போனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கான். நீ தானே கூட்டிகிட்டு வந்தேன்னு நீ இவ்வளோ நேரம் அலைய வச்சுருக்கான். இதோட 2வது தடவை ஏறி இறங்குறோம். கண்டுபிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். இன்னும் நீ என்ன நினைக்கிற? கண்டுபிடிப்போம், அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு, எனக்கு ட்ரெஸ் எடுக்காம வந்துடுவான், அவ்வளோதான் அவனோட வேலை. இந்த வண்டி வாங்கி தெரியா எனக்கு? வண்டி வச்சிருக்கான் பாரு, வண்டி. ஏன் குண்டி தூக்குன மாதிரி தான் வண்டி வச்சிருப்பியா? ஃப்ரீயாவா? நான் அதில் உட்காரவே முடியாது. நான் எதுக்கு வண்டி வாங்கி தருவேன்? நீ உட்கார்ற மாதிரி தான் எனக்கு வாங்கி தருவியா? கன்றாவி. 3-4 வருஷத்துல வாங்கி தர முடியாதுன்னா பச்சை மூஞ்சி மேலே சொல்லி, அதை விட்டுட்டு நான் உட்கார முடியாது நீ உட்கார முடியாது கண்டது சொல்லுவேன். வாங்கி தர முடியாதுன்னு சொல்லலாம்ல. ஓ இப்படி வரியா நீ? 5 வருஷம் ஆகும். சரி இல்லை மேக்ஸிமம். ஏய் ஜூடியோவை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பார்க்காதது கண்ட மாதிரி இப்படி அலையிறீங்களே. அப்படிதான் கமெண்ட்ல கேட்பாங்க, ஏண்டா நீங்களாம் முன்ன பின்ன ட்ரெஸ் எடுத்தது இல்லையாடா, இங்கிருந்து போய் தமிழ்நாடு மானத்தை வாங்குறீங்களேன்னு கேட்கலாம். 2 வாரம் வீட்லேயே இருந்துட்டு நீ வெளியவே பார்க்கல, ஆனால் சன்லைட்லாம் பால்கனிக்கு வந்திருக்கீங்க. திடீர்னு ஒரு மாலோ ஒரு இதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு அது எக்ஸைட்டடாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்னமோ நான் வெளியவே கூட்டிட்டு வராத மாதிரியும். அப்படி இல்லை, ஒர்க் டைமு காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. இது ஆக்சுவலாக அந்த பக்கம் இருந்து வந்திருந்தா ஈஸியாக வந்திருக்கலாம். உன் பேச்சை கேட்டு கீழே போய் பார்க்கிங் போட்டது தான் மிச்சம். இப்படி என்னை கூட்டிட்டு வந்திருக்கான். சரி ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கா இல்லைங்க வேறு எதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, நீ எதிர்பார்க்க. ஏய் அது கண்டிப்பாக இருக்குது, துபாய்னாலே இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஜூடியோ கண்டுபிடிச்சாச்சு. சட்டை வாங்கிறதுக்காக ஜூடியோக்கு வந்திருக்கேன். பொண்டாட்டிக்கு பிடித்த கலரில் சிவப்பு கலரில் வாங்கலாம் என்று இருக்கிறேன். இதுவா வாங்க போற? இது ஆஃபீஸ்க்கு போடலாமா? ஆஃபீஸ்க்கு போட்டுட்டேன். அப்படியா? வேற ஏதாவது நல்ல வேற ஏதாவது வாங்கிப்பேன், பூ போட்டது வாங்கிப்பேன். ஏன் ஆம்பளைங்க இப்படி இருக்கீங்க? ஏன் உங்களுக்குன்னு வேற எதுவுமே இல்லையா? ஆம்பளைங்கெல்லாம் பாவப்பட்டவங்க முடியாது, அவ்வளோதான் ட்ரெஸ்ஸே அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் போடக்கூடாதா? அதை போடலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மல் எடுத்துட்டு. இல்லை ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி போட்டால் வீட்டில் உட்கார சொல்லிடுவாங்க. வேணாம் 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 வேணாம், வீட்டில் உட்காராத மாதிரி ஆஃபீஸ்லேயே இருக்கிற மாதிரி சட்டை எடுத்துக்கோ. ஒரு பாட்டு கூட வருவேன். சரி, சின்ன வயசில் நீ இந்த மாதிரி எடுத்திருக்கியா அந்த கடையில் வந்து? சின்ன வயசுலலாம் இப்படிலாம் இல்லை, தீபாவளி பிறந்த நாள் 2 சட்டை தான். ஆமாம், நானும் அப்படி தான். சட்டை இல்லை, தீபாவளி பொங்கல் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வந்து. ஆமாம், பொங்கலுக்கெல்லாம் எடுத்துருவாங்களா? நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி வருவாங்களே ஊர்லேருந்து, அப்போ பொங்கலுக்கு எடுத்து தருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அப்பெல்லாம் கிடையாது.
ஒன்லி தீபாவளி அண்ட் பிறந்த நாள், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் தச்சு போட்டுருக்கேன். எனக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இருக்கனால பர்த்டே கிடையாது. ஓடி கொங்காங்கோ என்னடா ஜெட்டி மாதிரி பார்த்துக்கிறேன். என்னது ஸ்லீப் ஷார்ட்? இது பேர் தான் தூங்கும் உடை. இது பொம்மை போட்டுக்கோ, பொம்மை மாதிரி எடுத்துக்கோ, கீழே எல்லாம் பொம்மை இருக்கு எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்டா, ஏதாவது எடுத்துக்கோ. பொம்மை எடுத்துக்கோ, வீடியோலாம் நல்லா இருக்கும். அடி பிச்சு போடுவேன், எங்கடி காமிச்சிட்டு இருக்கிறேன். பொம்மை ஜாக்கெட்டு பிறந்த நாள் எனக்கு பேபிமா. ஆமாம், ஆல்ரெடி கையில் ஒன்று வச்சுட்டு இன்னொன்று பார்த்துட்டு இருக்கேன். இல்லை சும்மா பார்த்து இது எடுக்கலை, எடுக்கல, வேடிக்கை பார்க்குறேன். நான் போட்டுட்டு வச்சிருவேன், பார்க்குறேன். நான் பில்லு போடுற இடத்துக்கு மட்டும் அது வரட்டும், வச்சுக்கிறேன். உனையா அடுத்ததுக்கு மாறிட்டா வெக்கமே இல்லை உனக்கு. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? நம்ம இனிப்பு உளுந்து வடை டோனட்டா டோனட் வந்திருக்கோம். சாக்கி வாங்களா? சரி, இதுவும் சாக்கி தானே? ஆமாம், அது வந்து ஃபுல் சாக்கி, இது வந்து ரவுண்டு சாக்கி. ஒரு சாக்கி ஒரு ஹனி வாங்கலாம். ஓகே, அந்த சமூகம் பெரிய இடம். ஓ 12 ரூபா. இப்போ இது இம்புட்டாண்டு கேக் 22 ரூபா 24 ரூபா போட்டிருக்காங்க. என்ன இருக்கு அதில்? ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். ஆண்டா 1 கிலோ ஸ்ட்ராபெரி 22 ரூபா இல்லடி? ஆமாம், அதுவும் எவ்வளோண்டு கொடுத்துருக்காங்க பாரு. நீ வேணா என் டோனட்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு இதை மேரேஜ் பண்ணிக்கவா? இதை எடுத்துக்கலாம். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பில்லு கட்ட மாட்டேன், இங்கே உட்காந்து மாவாட்டிட்டு வா. ஐயோ, சரியா? ஏன் இப்படி? இதில் என்ன இருக்கும்? நல்லா இருக்குமோ? ஸ்ட்ராபெரி ரேட் அதிகம். அதை பார்த்தா ஸ்ட்ராபெரியே காணாண்டி, ஏதோ சாஸ் தாண்டி ஊற்றிருக்காங்க. வெறும் இவ்வளோண்டு தாண்டா ஸ்ட்ராபெரி இருக்கு. ஷிட் நாங்களாம்ல போய் 3 வாங்கிக்கிட்டியா? பாக்ஸ் ஆஃப் 3னா 15 ரூபாவா, ஒன்று வந்து 6 ரூபா, நமக்கு 3 ரூபா லாபம். நமக்கு எங்கடா லாபம்? ஆமாம், 3 ரூபா 18 ரூபா 15 ரூபா கொடுத்து 3 வாங்கியிருக்கோம். இழிச்ச மயம் கிடைச்சிருக்கான், வெண்ணிலா தீப் கிடை போகல. ஒருவேளை விற்காத தக்காளி நம்ம தலையில் கட்டிட்டாங்களோ? ஆமாம், இல்லை நான் நல்லா சுட வச்சு தர சொல்லியிருக்கேன். சுட வச்சு நல்லா இருக்கும். மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கோண்டா. அப்படி சாப்பிட டேஸ்ட் பாரு. ஆலை மர தடியிலே புஷ்பலதா மடியிலே கரும்பு. ஸ்பூன் இல்லையா? ஸ்பூன் தர மாட்டேன். டோனட் எல்லாம் ஸ்பூனில் சாப்பிடக்கூடாது. படிதான் பரமான கேட்குறேன். நான் சாப்பிட்டதில்ல முன்ன பின்ன. நம்பர் வடை தான். அப்படியா? இப்படி எடுத்து இப்படி குடிச்சு இப்படி சாப்பிடுவேன். ஒரு வாட்டி கார்த்தி அம்மா கூட சாப்பிடுவேன். அதே தான். ஒரு பஞ்சு சொன்னி, என்னது அது? ஆண்டவன் படைச்ச 2 நல்ல விஷயம். ஒன்று பண்ணு, இன்னொன்று பொண்ணு. எந்த பொண்ணு? ஊர்ல இன்னைக்கு ஒரு இடம் உறுதியாகி போச்சு. இல்லை, என் பொண்டாட்டியாக தான் சொல்லுவேன். நான் என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது. சரி, நல்லா இருக்கா? நல்லா இருந்தனால தானே டைலாக் சொன்னேன். நல்லா இது நானே செய்வேன். கட் பண்ண கட்டத்தில் திட்ட வேண்டியிருக்கு. நீ டோனட் செய்கிறேன்டா. ஏதாவது யூடியூப்ல பழைய ரெசிபி பார்த்துட்டு கொண்டு வந்தியோ, இல்லை உளுந்த வடை சுட்டுட்டு மேலே சாக்லேட் ஊற்றி வச்சிருவான்னு நினைக்கிறேன். என் மாஸ்டர் பிளானை கண்டுபிடிச்சு. பைத்தியக்காரி, அந்த மாதிரிலாம் பண்ணாது. திங்க முடியாது, வயிற்றால போக முடியாது. அப்படியா? உளுந்த வடையில் வேணா சாக்லேட் ஊற்றுவோம். கமெண்ட்ல கிளிங்க தலைவர், கமெண்ட்ல கிளிங்க. அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்குலாம் காசாடா? ஆமாம், காசு நம்பூர்லேயே இருக்குல்ல ட்ரெயின். மால்குள்ளலாம் சேம் காசு. எவ்வளோ? 100 திரம்ஸ். தெரியல, கேட்டுக்கோங்க, எனக்கே தெரியல. நல்லா இருக்கு மேலே டெக்கரேஷன். அப்போ மாதம் தினமும் இங்கே வரலாமா? எதுவும் நீ வாங்க மாட்டேன்னா நீ டெய்லி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் வாங்குவேன், காசு அள்ளி பண்ணால் வரக்கூடாது. பொம்மை வாங்கி தர போறியாடா? நல்லா இருக்கு. பொம்மை வேணுமா? இங்கே வாங்க, கிட்ட வாங்க. 3000 ரூபாய்க்கு இந்த பொம்மை வாங்கி என்ன பண்ண போறீங்க? மனுஷனுக்கு நம்ம உட்கார்றதுக்கே இடத்த காணோம். அழகா இருக்குல்ல, பாருங்களேன். பென் குயின் 10 ரூபா தாண்டி. வாவ், பயங்கர சாஃப்டா இருக்கு.
என்னை போலவே இருக்கிறாய். இது வேணா ஒன்று வாங்கிக்கோ. வாங்கி தெரியா? அப்போ பெங்குயினா பார்த்து நல்லா அது வேற எப்படி இருக்குன்னு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. 62. இது 35. ஓ மை காட். பயங்கர சாஃப்டா இருக்கு. ஆமா. நீ வேணா தொட்டு பாரு. பயங்கர சாஃப்டா இருக்கு. இல்ல வாவ். பயங்கர சாஃப்டா இருக்கு. இந்த கடை பேர் என்ன? தெரியல. இங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் வாங்குறீங்கன்னா அவங்க பயங்கர கியூட்டா இருக்கு எல்லாமே. இல்ல இதெல்லாம் பேர் கியூட்டா இருக்கு. இதெல்லாம் கியூட் குட்டியா இருக்கு. ஆனா ரொம்ப விலை அதிகமா போட்டு. எவ்வளவு அது? 35. 39. மை காட். நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. 10 திரம் தான். ஆனா நல்ல பஃபியா இருந்துச்சு. பொம்மை வாங்காம விட மாட்டா தானே. இப்படியே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு ஒன்று வாங்கிடுவா. தொட்டு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எவ்வளோ இது? 29. வாங்கிக்க. எதுக்குடி? கண்ணாடியே போட மாட்டேன் நான். எதுக்குடி வாங்கணும்? ஓ இது வந்து பவர் கிளாஸா? பவர் கிளாஸ்லாம் இல்லை, கூலிங் கிளாஸ் தான். நம்ம தான் வண்டி ஓட்டுறப்பையும் போட மாட்டோம், எப்பயுமே போட மாட்டோம். இதில் குட்டிடி நம்ம கண்ணுக்கு போகாது. உடஞ்சிருச்சுன்னா காசு கேட்பாங்க. வா ஓடிடலாம். சரிவா ஓடிடலாம். வேற கடையாக பார்த்து சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்தேன். வாங்கி தந்து கொடுக்கணுன்றது நோக்கம் எனக்கு இல்லாமக்கா. அழகா இருக்கு குழந்தைங்களுக்கு. நம்ம ஊர்ல இருக்குல்ல ஜீபூம்பா பென்சில். சின்ன வயசுல எல்லாம் இதுல யூஸ் பண்ணுவோமே. ஆனா இது ஜீபூம்பா பென். இது நல்லா இருக்கு. அந்த 5 கலர் பேனா எக்குன்னு இருக்கு வர. ஆமாண்டா ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா கிரீன் இந்த மாதிரி வரும். கிரீன் ரெட் ப்ளூ. நல்லா இருக்கு. பார்த்த கடைகள் இதுதான் மினி ஷாப். இந்த ஷாப் பேரே மினி, அதனால தான் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. ஆமா பேக்லாம் பாறேன். இதுதான். வெளியே வந்துட்டோம். என்ன மூஞ்சில வர தேஜஸ் தெரியுது. ரொம்ப சந்தோஷமா. ஆமா நம்ம என்னதான் ட்ரெஸ் எடுத்தாலும் பர்த்டேக்கு எடுக்கிற ட்ரெஸ் மாதிரி வராதுல்ல. ஆமா அதுவும் முன்னாடிலாம் வந்து எப்படின்னா தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ட்ரெஸ் கேட்டோம்னா உடனேலே சாத்துவாங்க வீட்டில். ஆமாம். ஆனால் இப்போ பாரு நம்ம நினச்ச மாதிரி எடுக்க முடியுதுல்ல, அதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் இல்லை. ட்ரெஸ் எடுக்கிறதே பெரிய சக்ஸஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் நம்ம அது எதாக இருந்தாலும் நம்ம இப்போ நினச்ச மாதிரி நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிற போதோ இல்லை நம்ம அப்பா அம்மா இருக்கிறது போதோ கொடுத்துருப்போமா? எடுத்துருக்காங்களா? இல்லைடா வேண்டாம் கொஞ்சம் இதாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் உட்காந்து இதில் வேற நமக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க 2 சைஸ் பெருசு எடுப்பாங்க. ஆமா ஏன்னா எனக்கு என் தங்கச்சியும் போட்டுப்பா வளர்றப்புல உனக்கு இன்னும் கொடுமை பாவம். உன் தங்கச்சி தான் பாவம். ஓ சைஸுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அவள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவ இல்லைன்னா அவ சைஸ் ட்ரெஸ் எடுத்து இவள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். இதுதான் பொழப்பே. ஆமா இது நல்ல வேலை உனக்கா. எனக்கு இல்லையா ஆம்பளை பேருங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மட்டும் தான் வாங்குவாங்க. இது அடுத்த வருஷம் பர்த்டேக்கு வச்சுக்கோ. ஒரு வேலை எடுக்க முடியலன்னா அப்பவே முன்னாடியே சொல்லிடுவாங்க. முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்பதான் அவங்க ஒரு 2 பர்த்டே வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே எடுக்காமையும் போயிடுவாங்க. அதை இருக்குல்ல பார்த்துக்கோ. இது வந்து பெரிய ஒரு விஷயம். இது மாதிரி உங்களுக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எவ்வளோ ஒரு ஜாலியான விஷயங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னாலே அவங்க வந்து தனியாக போக மாட்டாங்க, ஒரு கும்பலாக தான் போவாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. தீபாவளி அன்னைக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறது, பிறந்த நாள் ட்ரெஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக குரூக்கோட ஐடியா கேட்டு ஸ்டூடியோவை கண்டுபிடிச்சாச்சு. அதில் போய் பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்துச்சு. இந்த மழை பெஞ்சா கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து எல்லாம் நனையுங்கிற மாதிரி இவளும் சேர்ந்து நனைஞ்சிட்டா. இதில் இல்லை அப்படி அண்ணா அப்படித்தான் இவளுக்கு சேர்த்து 2 ட்ரெஸ் எடுத்திருக்கா. இதுல காமெடி என்னன்னா நான் வாங்கின ட்ரெஸ்ஸை விட இவ வாங்கின ட்ரெஸ் காஸ்ட்லி. என்ன சொல்லு காஸ்ட்லி? ஆமா காஸ்ட்லி. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நான் எடுத்தது 2 இவன் எடுத்தது 5-6 இருக்கும். 5-6 3 சட்டை தான் எடுத்தேன். அது அந்த ஜிகு ஜிகு சட்டை.
29 ரூபா சட்டை. இப்போ எப்படி எடுத்து வச்சிருக்கான். அடுத்த வர எபிசோட்லயோ இல்ல அடுத்த வர எதிரியாவது இந்த எடுத்திருக்க ட்ரெஸ்ஸை போடுறானா அப்படின்னு நீங்க பாருங்களேன். இல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு அப்படிதான் போடுவான். கேட்டா நீ ஒழுங்கா வைக்கல நீ என் மண்டிலேயே இது போட்டுருவான். ஒழுங்கா வைக்கிறவங்களே நைட்டி போட்டு தான் பேசுறாங்க எல்லா வீடியோலையும். இன்னைக்கு எதாவது வெளியே வந்த போய் சுடிதார் போட்டுருக்கேன். பின்ன நீ வெளியே வந்த போகும் நைட்டி போட்டுட்டு போனா இந்த ஒரு பொம்பளைங்க இந்த அடையாளமே இருக்காது. வீட்டில் இருக்கும்போது தான் நைட்டி போட முடியும். அது நைட்டியோட ஃபீலு. அப்பதான் நீ பெண்மையா உணர்வா? ஆமா. நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தோடனே டவுசர் போட்டுட்டு இருக்க ஜெட்டி கூட போடாம? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. எல்லாருமே அப்படிதானே. ஆஃபீஸ்க்கு போகும்போது நல்லா டிப்டாப்பா போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எப்போ அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி தான் வெளியே நான் போல, வீட்டில் தான் இருக்கேன் சொல்றேன். ஓகே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது முடிவடைகிறது. உங்களில் நான் டிடிஆட்டோ சதீஷ். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.